வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கதம்ப குழம்பு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஐயங்கார் ஸ்டைல் கதம்ப குழம்பு சாதம் ரெசிபி. இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே வராது. கதம்ப குழம்பு சாதம் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் பிரசாதமாக கூட கொடுப்பா. இதில் பார்த்திங்கன்னா பருப்பு சத்து இருக்குது, காய்கறிகள் சத்து இருக்குது, ரைஸோட சத்து இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி தான். இந்த கதம்ப குழம்பு சாதம் பண்ணுற ப்ராசஸில் நிறைய குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம இதுக்கு ஒரு குழம்பு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குழம்புக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கப்புறமா பருப்பு உருண்டையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய காய்கறிகள், அதுவும் முக்கியமாக பெருசாக நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கதம்ப குழம்பு சாதம் பண்ணுறதுக்கு நம்ம வெறும் நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அதனால் எந்த இங்கிலீஷ் காய்கறிகளும் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. கொத்தமல்லி, தக்காளி ரெண்டுமே கிடையாது. ஸோ நான் என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சள் பூசணிக்காய், வாழைக்காய், புடலங்காய், கொத்தரங்காய், அவரைக்காய். இதில் ஏதாவது 1-2 காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம். 1.5 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் பருப்பை நல்லா களைஞ்சிட்டு குழையிற அளவுக்கு நிறைய தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியுமே நான் தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன். அதை நல்லா கசக்கிட்டு அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் தோரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுக்கிறேன். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பாக நம்ம பொடி அரைச்சிக்க போகிறோம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய விதைகள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். மல்லியோட ஃப்ளேவர் எப்போவுமே கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கணும். அதனால தான் மல்லி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம். இது ஒரு 1-2 செகண்டுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் எண்ணெயில் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு மிளகு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம தாராளமாக காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பருப்பெல்லாம் கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாசனை நல்லா கிடைக்கும். பெருங்காயத்தையுமே ஹீட்டில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பொறன்னு ஆகிடும். அரைக்கும் போது அதுவுமே பொடி ஆகிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இந்த மிக்சர் நல்லா ஆறட்டும். இது கூடவே நம்ம தேங்காய் வச்சு அரைச்சிக்க போகிறோம். 1/2 மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு அதையுமே நீங்கள் வாண்டிலியில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காய் நல்லா உதிரி ஆகி பொறன்னு ஆற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வறுத்த இந்த தேங்காவை வறுபட்டதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே வறுத்து வச்ச சாமான் கூடவே நீங்கள் சேர்த்து வச்சு அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ட்ரையாகவே பொடிச்சு வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கம குழம்பு பொடி ரெடி. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி பண்ணணும். அதுக்கு காய்கறிகள்லாம் வேக வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருண்டைக்கு நம்ம ஊற போட்டுட்டோம். அடுத்ததாக சாதத்தை வேக வச்சுட்டோம். அடுத்தது காய்கறிகள்லாம் கட் பண்ணியாச்சு, பொடி வறுத்து அரைச்சாச்சு. அடுத்தது இந்த காயெல்லாம் வேக வச்சுக்க போகிறோம். காய் வேக வச்சுக்கிறதுக்கு அதே கடாயிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துருங்க. பரங்கிக்காவை தோலோடு சேருங்க, இல்லைனா குழஞ்சி போயிடும். கதம்ப குழம்பு சாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் போது காய் எப்படி முழுசாக பெருசாக வரணுங்க. நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக குழஞ்சி போயிடும். அதே மாதிரி குக்கரில் வச்சு வேக வைக்காதீங்க, குழஞ்சிடும். இந்த மாதிரி டைரெக்டாக கடாயில் மூடி போட்டு வேக வைங்க. இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். காய்க்கு வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த காய் மேலேயே நான் சேர்த்துடுறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கரையட்டும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், எந்த இங்கிலீஷ் காய்கறிகளும் சேர்க்காதீங்க. நாட்டு காய்கறிகள் மட்டுமே சேர்த்து செய்கிற சாதம் இது. அவரைக்காலாம் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 வெட்டினா போதும். இப்போ இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காயெல்லாம் வெந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா புளி தண்ணி, அதை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே புளி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காய் வேகாது. அதனால தான் காய் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்க்குறோம்.
புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும், அதனால் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நான் 2 எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச இந்த பொடியுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்க கொதிக்க இது நல்லா திக்காயிட்டே போகும். நம்ம பொடியில் இருக்கிற பருப்பு எல்லாமே திக்கனிங் ஏஜென்ட் தான். திக்காயிட்டே போகிறதுனால தேவைப்படுற அளவுக்கு அப்பப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வறுத்து அரைச்ச எல்லா பொடியுமே சேர்த்துட்டேன். எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது. பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் எல்லா பொடியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வீட்டு மிளகா பயங்கர காரமாக இருக்கும், சில பேர் வீட்டு மிளகா காரமே இருக்காது. இப்போ இது நல்லா ஒரு 4 கொதி வரட்டும். கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததாக ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் காஞ்ச மிளகாயில் விரையெல்லாம் நீக்கிட்டேன். தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூடான தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம இன்னொரு தாளிப்பு கொடுக்க போகிறோங்க. வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம சுண்டக்காயை தான் வறுத்து சேர்க்க போகிறோம். சுண்டக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்குமே நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு டெம்பிள் ஃப்ளேவர் வரும். சுண்டக்காய் நல்லா கருப்பாற வரைக்கும் நீங்கள் ஈவனாக வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கசப்பு கம்மியாக இருக்கும். சுண்டக்காவை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். சுண்டக்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு கம கமன் வாசனை வர ஆரம்பிக்கும். காயெல்லாம் குழையாமல் அப்படி ஜென்டலாக கலந்து விடுங்க. குழம்பை சாதத்தில் சேர்த்து கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் ஏதாவது டிஃபன் பண்ணிங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தை நல்லா பருப்போடு மசிச்சு விட்டுருங்க. குழையணும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட குழைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், இல்லைனா நம்மளுக்கு நிறைய குழம்பு இழுக்கும். அடுத்ததாக நம்ம இந்த உருண்டை ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1/2 கப் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பில் வாய்வுத்தன்மை இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறனும் இல்லாமல் நடுப்புற ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சாலுமே உங்களுக்கு உருண்டை பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ரொம்ப குறக்குறன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை மாதிரி இருக்காது, வடை மாதிரி இருக்கும். அரைச்சி இந்த பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறப்பொறுப்பு தரும். ப்ளஸ் பைண்டிங்க்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் ஏதாவது இருந்தாலுமே அந்த அரிசி மாவு இழுத்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நீங்கள் இட்லி பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்ஸில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக பந்து மாதிரி உருட்டிட்டு இந்த ஒரு குழியிலையும் வச்சுட்டே வாங்க. ஒரு குழிக்கும் ரொம்ப நிறைய உருண்டைகளை வைக்காதீங்க. ஒன்று இடிச்சிக்கும். இடிச்சதுன்னா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் உருண்டை மாதிரி இருக்காது, பெரிய ஃபுட்பால் மாதிரி ஆகிடும். உருண்டை பிடிச்சி வச்சதெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டிஃப் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் குழம்புலேருந்து காயெல்லாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கடைசியில் சாப்பிடும்போது காய் குழையாமல் இருக்கும். இல்லைனா எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காய் குழஞ்சிடும். அதனால தான் நம்ம காயை முதலே தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ குழம்பு இந்த சாதத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக மிக்ஸ் ஆனோம். உங்களுக்கு பருப்பு தனியாக, சாதம் தனியாகவும், குழம்பு தனியாகவும் தெரியவே கூடாது. இந்த மிக்சிங் வேலை பண்ணும்போது நீங்கள் அடுப்பில் வச்சு குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கீழே எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த காயை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். சாப்பிடும்போது இந்த காயே நம்மளுக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு காய் பண்ணோன்ட்டே இல்லைங்க. இந்த காயை வச்சே நம்ம தயிர் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம். காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பண்ணோம் இல்லையா, அதையுமே இந்த சாதத்தில் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கம கதம்ப குழம்பு சாதம் ரெடி. அப்பளம், வெத்தல் இல்லைனா உருளைக்கிழங்கு காயோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆற பார்த்திங்கன்னா இது இறுகிடும், அதனால லூஸாகவே வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் சாதம் ஆறுனதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி கலந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இறுகாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி வந்ததுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.